Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்டேட் வந்து சிங்கிளாக ஒரே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இல்லை, ஃபியூ ரெக்கார்ட்ஸ் இல்லைனா சிங்கிள் ரெக்கார்டை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் வேல்யூ இல்லை பர்டிகுலர் வேல்யூ அப்டேட் பண்ணுறது ஃபஸ்ட் மெத்தட். என்டையராக ஒரு காலம் ஃபுல்லாக நான் வேல்யூ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னாலும் என்னால் பண்ண முடியும். ஸோ ரெண்டு மெத்தடில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம், பர்டிகுலர் வேல்யூ எப்படி அப்டேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வேர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ வேர் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கண்டிஷன் இம்போஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வேர்னு கொடுத்து பக்கத்தில் நீங்கள் ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கலாம். கண்டிஷன் எப்படி கொடுக்கணும்னா காலம் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ எந்த காலமில் இந்த வேல்யூ இருக்கோ அந்த ரெக்கார்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை மட்டும்தான் அதுக்கு முன்னாடி வேர்க்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதை செய்யும். ஸோ இதுதான் வந்து வேர் கிளாஸா. ஸோ வேர் அப்படிங்கிறது ஐதர் செலக்டுக்கு அப்புறம் இல்லைன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்களோ அதை செய்கிறது வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரெக்கார்ட் மட்டும் பண்ணும். அதுதான் வந்து வேர் கிளாஸ். ஸோ இப்போ அப்டேட் பண்ணுறது நம்ம என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் எந்த ரெக்கார்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுக்கு மட்டும் நீ அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்டேட் டேபிள் நேம். ஸோ இதில் வந்து கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் செட் ரெண்டு வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்டேட்னு கொடுத்துட்டு உங்களோட டேபிள் நேம் கொடுத்துட்டு செட் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு உங்களோட கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ கண்டிஷன் எப்படி கொடுக்கணும்னு சொன்னேன், காலம் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ கண்டிஷனும் அப்படி தான் கொடுக்கணும், அப்டேட் பண்ணுறதுக்குரியதும் அதே மாதிரி தான். ஸோ காலம் நேம் என்ன நியூ வேல்யூ, ஸோ இந்த காலமில் நீங்கள் புதுசாக என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த சேஞ்ச் பண்ணுற நியூ வேல்யூவை கொடுத்துட்டு வேர். ஸோ கண்டிஷன் எப்படி கொடுக்கணும்னு சொன்னேன், காலம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் எந்த டப்பிள் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ எந்த ரெக்கார்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ரெக்கார்ட் மட்டும் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் நேம் இஸ் ஈக்குவல் டு டாலா வேர் ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 222. அப்போ இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கிற இடத்துல நேம் வந்து அப்டேட் ஆகும். ஸோ நம்ம வச்சிருக்கிற டேபிளில் 222 நம்ம போடவே இல்லை. ஸோ இந்த டேபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அப்டேட், என்னோட டேபிள் நேம் பேர் என்னது, ஸ்டூடெண்ட்டு. இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஜோ அப்படிங்கிறதோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து 1114. ஸோ இதுக்கு ஏஜ் அப்டேட் ஆகாமல் எம்டியாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து அப்டேட் பண்ண விரும்புகிறேன். ஸோ அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 19. ஸோ இப்படி கொடுத்துட்டு கண்டிஷன் கட்டாயம் கொடுக்கணும். என்ன கண்டிஷன் நான் கொடுக்க போகிறேன்னா வேர். ஏன் கட்டாயம் கொடுக்கணும்னா நான் இந்த மெத்தடில் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ பர்டிகுலர் டப்பில் மட்டும் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ வேர் ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1114. ஸோ 1 row அப்டேட்டட்னு வருது. இது அப்டேட் ஆயிடுச்சான்னு நம்ம எப்படி பார்ப்போம், ஆஸ் யூஷுவல் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வச்சு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜோக்கு நேராக முதல்ல நல் வேல்யூ இருந்துச்சா, இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சா, இப்போ 19 அப்படின்னு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேர் கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா அது செகண்ட் மெத்தட். ஸோ என்னது, என்டையர் காலம். ஸோ கண்டிஷனே நீங்கள் இம்போஸ் பண்ணாமல் வெறுமனையாக அப்டேட் டேபிள் நேம் செட் இந்த காலம் என்ன வேல்யூ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த என்டையர் காலமுக்கும் அந்த வேல்யூ செட் ஆயிரும். ஸோ பர்டிகுலர் டப்பிள்ஸ் பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் மட்டும் நீங்கள் இது பண்ணீங்கன்னா இந்த வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். இப்போ நான் அதே query-ய இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ அப்டேட் செட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 19. வேர் அப்படிங்கிற கண்டிஷன் இல்லை அப்படின்னா என்னோட என்டையர் காலமும் அப்டேட் ஆயிரும். ஸோ 10 rows அப்டேட்டட். உள்ள மொத்தம் 10 row இருக்குது, 10மே அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்து வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜுமே 19 ஆயிடுச்சு. ஸோ அப்டேட் பண்ணும்போது கண்டிஷன் கொடுத்தா அது எந்த கண்டிஷன் எந்தெந்த டப்பிள்ஸ்லாம் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்தந்த டப்பிள்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேஷன் சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் கண்டிஷனே கொடுக்காம எம்டியாக கொடுத்தீங்க அப்படின்னா என்டையர் காலமும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ எந்த மாதிரி சினாரியோஸில் உங்களுக்கு என்டையர் காலமே அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வேர் அப்படிங்கிற கண்டிஷன் இல்லாமல் ஜஸ்ட் அப்டேட் டேபிள் நேம் செட் என்ன செட் பண்ணுறீங்களோ அதை செட் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் காலம் இதாயிரும். இல்லை எனக்கு அது வந்து தேவையில்லை, எனக்கு பர்டிகுலர் டப்பிள்ஸ் மட்டும்தான் நான் பண்ணணும் அப்படின்னா ஸோ பர்டிகுலர் டப்பிள் பண்ணுறதுக்கு
பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணால் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அப்டேட் டேபிள் நேம் செட் உங்களோட காலம் இஸ் ஈக்குவல் டு நியூ வேல்யூ. இதுதான் பேசிக்காக. ஸோ அடுத்த வீடியோவில் டெலிட் பண்ணுறது எப்படி, ட்ரங்கேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு CSE Tamila by Eezytutorials. நன்றி.